மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை யோவான் ஸ்நானகனுடைய அதிகாரம் என்று சொல்லலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை மிக முக்கியமான பல செய்திகளை உள்ளடக்கி பிரசங்கிக்கிற ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியின் பிரசங்க குரல் என்று அழைக்கலாம். யூதேயாவின் வனாந்தரத்திலே அவன் தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்தான். இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, யோவானின் செய்தியும் அவன் கொடுத்த ஞானஸ்தானமும். 2, இயேசுவின் ஞானஸ்தானமும் அவர் செய்தியும். இந்த அதிகாரத்தின் மிக முக்கிய நிகழ்ச்சி ஞானஸ்நானம். இந்த அதிகாரத்தின் முக்கிய செய்தி ஞானஸ்தானம். இந்த அதிகாரம் இந்த 2 பேரையும் மையமாக கொண்டிருந்தாலும் ஒரு காரியத்தை முக்கியமாக முன்னிறுத்துகிறது. சரி, யோவான் ஸ்நானகனும் அவன் ஞான ஸ்நானமும். இந்த தலைப்பை ரொம்ப கவனிச்சுக்கணும். இப்ப யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. என்ன முக்கியமா கவனிக்கணும்னா, நம்பர் 1 ஞான ஸ்நானமும் மாற்றமும். நம்பர் 2 ஞான ஸ்நானமும் இடமும். நம்பர் 3 ஞான ஸ்நானமும் நோக்கமும். யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை இப்ப கவனிக்க போறோம். என்னெல்லாம் ரொம்ப முக்கியமா அவன்கிட்ட கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த காரியத்துல. நம்பர் 1 ஞானஸ்தானமும் மாற்றமும். என்ன மாற்றம்? எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கணும் பாருங்க. முதலாவது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். மத்தேயு 3:6 வாசிங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மக்கள் என்ன செஞ்சாங்க? இங்க பாருங்களேன், டைரக்டா வந்து எடுத்துல நேர எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க, யாரெல்லாம் வரீங்க, வாங்க 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 வாங்க, வழி பூட்டு போறாங்க, கேட்டு திறந்து இருக்குது அப்படின்னு யாரும் கூப்பிடல. அப்படி யாரும் கூப்பிடல. எல்லாரும் என்ன பண்ணாங்க? தங்க பாவங்களை அறிக்கை செஞ்சு, நான் பண்ணது ஆண்டவரே 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 என்ன மன்னி அறிக்கை செஞ்சு அப்புறம் நதியில இறங்குறாங்க. அப்போ பாவத்தை அறிக்கை செய்யறவங்க எடுக்கிறது. ஓகே. நம்பர் 2, மனம் திரும்புதலுக்கு என்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். மத்தேயு 3:11 வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். வெயிட், எதற்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்? நம்பர் 3, பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். நம்பர் 4, பரிசேயரும் சதுசேயரும் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெறும்படிக்கு வந்தார்கள். அவர்களை, விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு இந்த வகை காட்டினவன் யார்? ஆபிரகாம் உங்களுக்கு தந்தை என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள் அப்படின்னா. இப்ப வாசிப்போம் மத்தேயு 3:6. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, லிசன், ஒரு கூட்டம் வரிசையா வந்துகிட்டே இருக்குது. அவங்க வந்து பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையா மனம் மாறி ஞானஸ்தானம் பெறணும்னு வராங்க. அதே கூட்டத்துல இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து வராங்க. அவங்க பரிசேயரும் சதுசேயரும் சேர்ந்து வராங்க. ஆனா அவங்கள பார்த்து இவரு, விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு இந்த வகை காட்டினவன் யார்? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள் அப்படின்னு திட்டுறாரு. ஏன் அவங்கள திட்டணும் இவரு? அவங்க மனம் மாற்றம் இல்லாத, ரட்சிப்பு இல்லாத ஞானஸ்தானம் எடுக்க வரிசையில் வந்தவங்க. ஓகே. நம்பர் 5, மனம் திரும்புதல் என்ன? இப்ப கேட்கலாம், பிரதர் அது என்ன மனம் திரும்புதல்? மனம் திரும்புதல் என்ன பிரதர்? அது எதுக்காக அந்த ஆள் அப்படி பேசணும்? யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள்னு ஏன் பேசணும்? என்ன மனம் திரும்புறதுன்னா என்ன? இந்த சந்தேகம் அன்னைக்கு இருந்தவங்ககிட்டயும் இருந்துச்சு. யாருக்கு? கியூல வந்தாங்க பாருங்க, யோர்தான் நதியில், அவங்களுக்கே இருந்துச்சு. சார்,
மனம் திரும்புறதுனா என்ன, நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அதுக்குரியதை கவனிங்க. ஜனங்கள் யோவான் இடத்துல வந்து என்ன கேட்டாங்க? 3:10, லூக்கா 3:10. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? நாங்கள் என்ன ஜனங்களுக்கு வந்து தெரியல, சார் மனம் திரும்பணும்னா நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. ரொம்ப பேருக்கு இப்ப கூட பாருங்க, ரட்சிக்கப்படுன்னு சொல்றோம். அப்போ அவங்களுக்கு தெரியல ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன சார். நாங்க எங்க சர்ச்சுக்கு தான் போறோம், பெண்டிகாஸ்ட் சர்ச் தான், கை தட்டுறோம், பாட்டு பாடுறோம், ஒர்ஷிப்பில் பங்கேற்கிறோம். ரட்சிக்கப்படுறதுன்னா என்னங்க அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிறக்கிறப்பவே ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்களும் உண்டு. அப்பா அம்மா எல்லாம் ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்ட பிறகு பிள்ளைங்களும் அதில் உறுப்பினரானா அதில் ஒரு புது ரட்சிப்பு அனுபவம், விடுதலை, பாவம் மன்னிப்பு இவையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தனிப்பட்ட விதத்தில் நடந்தால் ஒழிய. அப்போ மனமாற்றம்னா என்ன, நாங்கள் என்ன சார் செய்யணும்? அப்போ அப்படி கேட்டது ஜனங்க. நம்பர் 2, ஆயக்காரர் வந்து கேட்கிறாங்க. லூக்கா 3:12. இவங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க. ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இவங்களும் கேட்டாங்க. கவனிங்க, 3 குரூப், வித்தியாசமான குரூப். முதல்ல காமன் பீப்புள், ரெண்டாவது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். ஆயக்காரர்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ், கவர்மெண்ட்ல இருக்கிற ஒர்க் பண்ற ஆட்கள். ஆயம்னா காசு வரி வசூலிப்பவன், ஆயக்காரன். சோ அவன் என்னன்னா ஒர்க் பண்றான், ஆனா மனமாற்றம்னா என்னன்னு கேட்கறான், ஆயத்தமா இருக்கிறான். விளக்கி சொல்லுங்க சார், நாங்க என்ன பண்ணணும்? ஒர்க் பண்றங்க, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? ஓகே. நம்பர் 3, போர் சேவகர். படிங்க. போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த போர் சேவகர் அப்படின்றது போலீஸ்காரருங்க. அப்படி சொன்னா உங்களுக்கு விளங்கும். போர் சேவகர்னா யாருன்னா போலீஸ்காரங்க. ஸோ போலீஸ்காரங்க வந்து என்ன கேட்குறாங்க, நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப மனம் மாற்றம்னா என்ன அப்படின்றத யோவான் டீச் பண்றாரு. நம்பர் 1, ஜனங்களுக்கு கேள்வி கேட்டாங்கல்ல, பதில கவனிங்க. ஜனங்கள் என்ன கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? பதில், 2 அங்கி உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். லூக்கா 3:11. என்னது? இங்க பாருங்க, மனமாற்றம். 2 அங்கி இருக்குது, சே அங்கியே இல்லை, அவருக்கு ஒரு அங்கி கொடுக்குறேன். மாற்றம், இதான் மனமாற்றம். சாப்பாடு இருக்குது, சே சாப்பாடு இல்லை, அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். மனம் மாற்றம். அப்போ மனம் மாற்றம், மனம் திரும்புதல், ரட்சிப்பு அப்படின்றது என்னன்னா இப்படி ஒரு மாற்றத்தை உள்ள உருவாக்குது பாருங்க. இதுதான் மனமாற்றத்தின் அறிகுறிங்க. இப்போ உங்களுக்கு மனம் மாற்றம்னா என்ன தெரியுது? இப்படி ஒரு ஆக்ஷனை எனக்கு போதும், அவங்களுக்கு இல்லை, எனக்கு இருக்குது அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. ஒரு நாள் இல்லை, எப்பவுமே எல்லாருக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. அதான் மனமாற்றத்தின் வெளிப்பாடு, அடையாளம். நம்பர் 2, ஆயக்காரர் வரான், எம்ப்ளாயி. உங்களுக்கு என்ன மாற்றம் அறிகுறி எப்படி செய்யணும் பாருங்க. மனமாற்றத்தின் வெளிப்பாடு செயல். உங்களுக்கு 3:13 வாசிங்க. அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். இங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா எப்படி சார் காட்டுறது, எப்படி அதை நிரூபிக்கிறது, எப்படி நான் மனம் மாறிட்டேன்னு ப்ரூவ் பண்றது? எம்ப்ளாயி அவனுக்கு சொல்றாரு, உங்களுக்கு கட்டளை இட்டதை காட்டிலும் அதிகமா ஒன்றும் வாங்காதீங்க. என்ன பில்லு அவளு மட்டும் வாங்கணும், அதுக்கு மேல 1 பைசா வாங்கக்கூடாது. அவங்க ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீசர். இன்னைக்கு யோசித்து பாருங்களா, எத்தனை கவர்மெண்ட் ஆபீசர்ஸுங்க பியூன் துவங்கி கைய வேற மாதிரி நீட்டி காசு வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, டபுளா வாங்குறாங்க. அப்போ என்னன்னா மனம் மாறல. மனம் மாறி இருந்தா வாங்க மாட்டாங்க. அப்ப மனம் மாற்றம்ன்றது
இப்படிதான் வெளிப்படுத்தப்படணும். நேர்மையா எனக்கு அரசாங்கம் என்ன கட்டளை இட்டுச்சோ அதை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. ஏன் ரொம்ப கவர்மெண்ட் ஆபீசருங்க, வேலைக்காரங்க, ஸ்டாஃபுங்க, பியூன்ல தொடங்கி அதிகாரிங்க வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க? மனம் மாறல. மனம் மாறி இருந்தா உண்மையிலேயே அவங்க ஞானஸ்தானத்துக்கு கியூல நின்று இருக்கணும். அப்ப மனம் மாற்றத்தை போதிப்பது, மனம் மாற்றத்தை கொடுப்பது இயேசு மட்டும்தான். வேற தெய்வம் கொடுக்கவே முடியல, வேற ஆட்களால கொடுக்க முடியல. அவங்களும் கடவுளுக்கு முன்னால நிக்கிறாங்க, கோயில போறாங்க, பூஜை பண்றாங்க, தவறாத சாங்கியம் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா லஞ்சத்தை விட முடியலையே. அப்ப மனம் மாற்றம்ன்றது அதிகாரிகளுக்கு எவ்வளவு முக்கியம். அந்த மனமாற்றத்தை கொடுக்கிறது இந்த இயேசுவின் ரட்சிப்பு தான். அப்போ ஆயக்காரருக்கு பதில், மாற்றம்னா என்ன சார் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு. நம்பர் 4, போர் சேவகர். 3வது லிஸ்ட் காவல்காரங்க. அவங்க எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க, போலீஸ்காரங்க. ஸோ அதனால தான் அவங்க 3வதா சொல்றாங்க. போலீஸ்காரங்க வந்து என்ன கேட்குறாங்க, நாங்க என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கெல்லாம் 1 2 சொன்னார், அவங்களுக்கு மட்டும் 3 சொல்றாரு. சரி வாசிங்க. நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும், இடுக்கண் செய்ய மிரட்டக்கூடாது, பொய்யாய் குற்றம் சாட்டாமலும், FIR சும்மா போடக்கூடாது, உங்கள் சம்பளமே போதும் என்று. இருக்கிற சம்பளம் வாங்கணும், கிம்பளம் வாங்கக்கூடாது. ரோடெல்லாம் டிராபிக் போலீஸ் கை நீட்டுறத பார்க்குறோம். எவ்வளோ கை நீட்டிகிட்டே இருக்கிறாங்க, பில்லு போடுறோன்னு காசு சைடை வாங்குறாங்க. ஸோ இன்னைக்கு உண்மையா ஒரு போலீஸ்காரன் மனம் மாறினா இதை செய்ய மாட்டான். அவனும் கடவுளை நம்புறான், கடவுள் பக்தி இருக்குது, தெய்வ பக்தி இருக்குது, கோயிலுக்கு போறான், எல்லாம் செய்யறான். ஆனால் இதை விடலையே. அப்போ மனம் மாற்றம்ன்றது என்ன சார் அப்படின்னு கேட்டா, மனம் மாற்றம்ன்றது ஒருவருக்கும் இடுக்கன் செய்யல. மனம் மாற்றம், நான் பொய் குற்றம் யாருக்கும் போடல, நீதியா நடக்கிறான், மனம் மாற்றம். அதுக்கப்புறம் உங்கள் சம்பளமே போதும். எந்த போலீஸ்காரனாவது லஞ்சம் எனக்கு கொடுக்க கூடாது, எனக்கு என் சம்பளம் போதும் அப்படின்னு யாருன்னா சொல்லிக்கிறாங்களா? ஏன்? மனம் மாற்றம் இல்லை. அப்போ காரணமே என்னன்னா, மனம் மாறிட்டா இதெல்லாம் வந்துடும். இதைத்தான் யோவான் ஸ்நானகன் அழகா சொல்றாரு. ஜனங்க வந்து கேட்டதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், நீங்களா செய்ய வேண்டியது இப்படி செஞ்சா மனம் மாறிட்டீங்கன்னு அடையாளம். ஓகே, இப்போ ஞானஸ்நானமும் இடமும் கவனிங்க. ரொம்ப பேர் ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு இடத்தை ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது. இடம் ரொம்ப முக்கியம். என்ன? நம்பர் 1 மத்தேயு 3:6 வாசிப்போம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். கவனிப்போம், எவ்வளோ இடம் இருந்துச்சு. ஆனால் யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியில வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாரு. நதி, தண்ணீர் ரொம்ப இருக்கிற இடம். ஒருவர் ஞானஸ்தானம் பெறறதுக்கு தண்ணீர் அதிகமா இருக்கிற இடம் தேவைன்னு யோர்தான் நதியில யோவான் நின்னார். ஓகே, நதி. நம்பர் 2, யூதேயா தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றாங்க. கேர்ஃபுல்லா கவனிங்க. யூதேயா தேசத்துல ஏன் அவங்களுக்கு வீடு இல்லையா? இருந்துச்சு. தேவாலயம் இருந்துச்சா? எருசலேம்ல இருந்துச்சு. ஏன் அங்க எடுக்கல? தேவாலயம் இருந்துச்சு. எருசலேம் நகரத்தார் யாவரும், எருசலேம்ல தேவாலயம் இருந்துச்சு. ஏன் அங்க எடுக்கல ஞானஸ்தானத்தை? ஓகே, எல்லாரும் தங்கள் பாவங்கள் அறிக்கை செஞ்சு யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றாங்க. தண்ணீர் அதிகமா இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. முக்கியம், நான் சொல்ற பாயிண்ட உள்வாங்கணும். அது ஏதோ ரீடிங்ல விட்டுறக்கூடாது. ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தண்ணீர் அதிகமா இருக்கணும். ஒரு சொம்பு வாட்டர்ல இல்ல, தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. இதை வாசிப்போம். யோவான் 3:23. இது அதோட முக்கிய தெளிவா இருக்கும். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான்.
ஜனங்கள் நம்மிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். என்ன அதிகமா இருந்துச்சு? தண்ணீர். ஏன் இடத்த மாத்தினாரு? யோவான் எங்கன்னா இடத்த போட்டிருக்கலாமே, வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அந்த காட்டுக்கு வாங்க, வனாந்தரத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல நீங்க வாங்க, நான் ஒரு பக்கெட் தண்ணி வச்சுக்கிறேன், ஊத்திக்கலாம் ஒரு சொம்புல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தண்ணீர் குறைஞ்சு இருந்த யோர்தான் நதியில ஞானஸ்தானம் கொடுக்க முடியல அப்படின்ற சூழல் வந்தப்ப சாலேம் ஊருக்கு போய் ஐனோன் என்ற இடத்துல தண்ணீர் அதிகமா இருந்ததுனால யோவான் அங்க ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனம் மாறி ஞானஸ்தானம் எடுக்க வருகிறவன் தண்ணீர் இருக்கிற இடத்துல முழுகி எடுக்க வேண்டியதுக்கு அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க அப்படின்னு தெரியுது. இன்னைக்கு அப்படி யாரும் தண்ணீர் இருக்கிற இடத்துல யாரும் கூப்பிடலையே, ஒரே ஒரு சின்ன கப்புல வச்சு தெளிச்சிடுறாங்களே. அப்ப அது ஞானஸ்தானத்துக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது போல இணையா இல்லையே அந்த செயல். அப்போ யோவான் ஸ்நானகன் சாலிம் ஊருக்கு போய் ஐனோன் இடத்துல தண்ணீர் மிகுதியா இருந்ததுனால அங்க ஞானஸ்தானம் கொடுத்தார். தெளிவா இருக்குது, ஞானஸ்தானம் கொடுக்கிற இடம் தண்ணீர் அதிகமா வேணும் அப்படின்னு. ஓகே, நம்பர் 4. அந்நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். மார்க்கு 1:9 வாசிப்போம். அந்நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். இப்ப இயேசு வராரு. இயேசு வரணும்னு அவசியமே இல்லை. இங்க பாருங்க, இயேசு இருந்த ஊர்ல ஜெப ஆலயம் இருந்துச்சு. ஏன் அங்க போயிருக்கலாமே, இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிளம்பி கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊர்லேருந்து வந்து யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனால ஞானஸ்தானம் பெற்றாரு. கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இயேசு பல முறை எருசலேமுக்கு வந்திருக்கிறாரு. 12 வயசுல இருந்து வந்திருக்கிறாரு. இன்னும் கேட்டா பிறந்த 8 நாள் பாலகனை எருசலேம் தேவாலயத்தை தூக்கிட்டு வந்தாங்க. அப்பத்திலிருந்து இயேசுக்கு எருசலேம் தேவாலயம் பழக்கம், எருசலேம் பழக்கம். ஆனா 30 வயசு ஆகும் பொழுது இயேசு யோர்தான் நதிக்கு வராரு ஞானஸ்தானம் எடுக்க. ரொம்ப முக்கியம். இப்போ கேட்ச் பண்ற வசனங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் டர்னிங் பாயிண்ட் ஒவ்வொன்றும். நம்பர் 5, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இடம் முக்கியம். வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. மத்திய 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, வேர்ட கவனிக்கணும், கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்ப இது ஒரு ஓபன் கன்ஃபெஷன். எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஓபன் கன்ஃபெஷன். தண்ணீர் அதிகமா இருந்த இடம், ஞானஸ்தானம் எடுக்க தண்ணீர் எங்க இருந்துச்சோ அங்க போனாங்க. அப்போ அதிகமான தண்ணீர் இருந்ததுனால அங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இடம், ஞானஸ்தானமும் இடமும் வேதத்துல கிளீனா இருக்குது, எந்த குழப்பமும் இல்லை. ஓகே, இப்போ நோக்கம், ஞானஸ்தானமும் நோக்கமும். முதல்ல ஞானஸ்தானத்தை மாற்றம் எவ்வளவு முக்கியம், இடம் எவ்வளவு முக்கியம், இப்போ நோக்கம். இப்போ கவனிங்க, இது அதோட முக்கியம். நம்பர் 1, இயேசு எந்த பாவமும் செய்யல. ஆகவே அவர் பாவ அறிக்கை செய்ய தேவையே இல்லை. ஆனால் அவர் ஞானஸ்தானம் பெற யோவானை தேடி வராரு. இது எவ்வளவு முக்கியம் பாருங்களா. இயேசு பாவமே செய்யல, ஜனங்க பாவம் செஞ்சாங்க, பாவ அறிக்கை செஞ்சாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க. நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? இயேசு, நான் எந்த பாவம் செய்யல, நான் உற்பவித்ததே பரிசுத்த ஆவியில, நீங்க பாவிங்க, நான் பாவி இல்லை அப்படின்னு இயேசு எடுக்காத இருந்திருக்கணும். ஆனா இயேசு ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் பெறுகையில் இயேசுவும் ஞானஸ்தானம் பெற வந்தார். ஜனங்கள்லாம் வரிசையா நிக்கிறாங்களா? அவங்கள ஒருத்தரா இயேசு போய் நிக்கிறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும். லூக்கா சொல்றப்ப
வரிசையில போய் நிக்கிறாரு. அங்க யாரும் இயேசு வராருப்பா, தள்ளுப்பா, தூர போப்பா, அவருக்கு தனி வரிசை, தூர போ, போலீஸ் போடு, ரஷ் வந்து தடு, அப்படியெல்லாம் யாரும் சொல்லல. ஜனங்கள்லாம் நிக்கிறாங்க. இயேசுவும் போய் அப்படியே நின்னுட்டாரு. வசனம் சொல்லுது, ஜனங்கள்லாம் ஞானஸ்தானம் பெருகையில். அது பாருங்க, லூக்கா எடுங்க 3:21. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அது நீங்க ரொம்ப காரமா வாசிக்கிறீங்க, நான் ரொம்ப ஓரமா வாசிக்கிறேன். பாருங்க, ஜனங்கள்லாம் ஞானஸ்தானம் பெருகையில் இயேசுவும் ஞானஸ்தானம் பெற கியூல நிக்கிறாரு. அச்சா, இது கூட லூக்கா இப்படி சொல்லிட்டு யோவான் சொல்றப்போ த்ரில்லிங்கா இருக்கும். யோவான் எப்படி எழுதுவாரு, இயேசு ஞானஸ்தானம் பெற்றுட்டு 2 நாள் அந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த ஊர்லயே. இன்னைக்கு ஞானஸ்தானம் பெறப்ப இதோ தேவாட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் ஸ்தானம் சொல்லுவான். இயேசு வருவாரு, ஐயோ ரபி, நானும் உங்ககிட்ட ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கு, நீங்க போய் என்கிட்ட பெறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஞானஸ்தானம் பெற்றுட்டு போயிடுவாரு. மறுநாள் யோவான் நிற்பான், 2 சீஷர்கள் நிற்பாங்க. அதோ தேவாட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் சொல்றான். ஏன்னா அன்னைக்கு அந்த வழியில போறாரு. ஸோ நேத்தும் இருந்தாரு, இன்னைக்கும் இருந்தாரா. இன்னைக்கு வரப்ப இயேசு அதே யோர்தான் நதியில கடந்து போறப்ப இவங்க சொல்றாங்க, அதோ ரபி போறாரு. இவங்க கூட இருந்தான் பாருங்க, யோவான் சானங்க கூட அந்திரேயாவும் இன்னொரு சீஷனும். அதை பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டு அவர் பின்னால அப்படியே போயிட்டே வரான். அவர் திரும்பி பார்க்குறாரு, இவனுங்க தலையை குனிஞ்சுக்கிறான். அவர் நடந்து போறாரு, இவனுங்களும் அவர் பின்னால் நடந்து போறாங்க. அவர் திரும்பி பார்த்து இவனுங்களும் திரும்பிக்கிறான். திரும்பி பார்த்து கேட்குறாரு, என்ன தேடுறீங்கன்னாரு. சொன்னா, ரபி, நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க, வந்து பாருங்க, செகண்ட் டே வந்து பாருங்கன்னோ அங்க போய் தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்த மறுநாள் அந்திரேயா போய் அவங்க அண்ணாக்கு பேதுருக்கு சொல்றான், மேசியாவை பார்த்துட்டோம். அவன் போய் பேதுரு கூட்டு வரான். பேதுரு வரப்ப பேதுரு இனி கேவா எனப்படுவ மாட்டான், 2வது மீன். அதுக்குள்ள 3வது ஆளு வாசிங்க, யோவானை எடுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 37க்கு வாங்க. அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். பின் செல்லுகிறதை அப்படி இல்ல, பின் வராங்க, அவர் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, பேசவே இல்லை, கேப் விட்டுட்டு வராங்களா. நமக்கு என்ன டவுட் ஆகும், யார் அவன் பின்னால நம்மளே ஃபாலோ பண்றான். அவரு போயிட்டே இருக்கிறாரு, திரும்பி பார்க்குறாரு, அவங்க ஃபாலோ பண்றாங்க, போயிட்டே இருக்கிறாரு, திரும்பி பார்க்குறாங்க, நிற்கிறாங்க. இப்போ பார்த்து கேட்டாரு, என்ன தேடுறீங்க. அவன் சொல்றான், நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க. Praise the Lord. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் செய்திகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வந்தபோது அவரை யோவான் ஸ்தானகன் வரவேற்று ஞானஸ்தானம் கொடுத்து அனுப்பினார். இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த சீஷர்கள், யோவானின் சீஷர்கள், இயேசுவுக்கு பின்னே போனார்கள். ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், வந்து பாருங்கள் என்றார். ஆம், அவர்கள் போய் இயேசுவோடு கூட தங்கி மேசியாவை கண்டோம் என்று எல்லாருக்கும் சாட்சி சொன்னார்கள். பாருங்கள், இயேசுவோடு கூட தங்கினால் அதிலே ஒரு சந்தோஷம், அதிலே ஒரு ஆனந்தம், அதிலே ஒரு சாட்சி, அதுவும் பிறருக்கு போய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் நம்மை அறியாமலேயே வந்து விடுகிறது. இந்த சீஷர்கள், ரபி, நீர் எங்கு தங்கி இருக்கிறீர் என்று கேட்டு ஆண்டவர் தங்கி இருந்த இடத்திற்கு போய் அவரோடு தங்கி மறுநாளில் போய் தன்னுடைய சகோதரருக்கு சொன்னார்கள், நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று. இதுதான் உண்மையிலேயே இயேசுவோடு கூட நடக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் செய்ய வேண்டியது. நம்மை அறியாமலேயே இயேசுவை குறித்து சொல்லுவோம். நம்மை அறியாமலேயே யாருக்காகிலும் ஆண்டவரை குறித்து சொல்ல இருதயம் அடித்துக் கொள்ளும். என ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்,
என் ஆண்டவர் எனக்காக என்ன செய்தார், என் ஆண்டவர் என்னை எப்படி காப்பாற்றினார், என் ஆண்டவர் என்னை எப்படி ரட்சித்தார் என்று நாம் நினைத்தால் நம்முடைய கண்களில் நம்மை அறியாமலேயே